பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 சூப்பரான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது மணி வந்து நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி ஏர்ன் பண்ணாலும் நம்ம கையில் வந்து சேரணும் இல்லையா? ஸோ அதை சேர்றதுக்கு உண்டான 3 சிம்பிளான ஸ்டெப்ஸு ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோட வந்து சீக்ரெட் புக், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபைல் போட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளூ ஃபைல், இது வந்து எல்லோ ஃபைலு. ஸோ ஏற்கனவே இதுலேருந்து இருக்கிற நிறைய விஷயங்களை நான் வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிறைய குட் திங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் வீட்டில் பண்ணுங்கள். ரொம்பவே உங்கள் வீடு வந்து பாசிட்டிவாக நல்ல வைப்ரேஷனில் இருக்கும். உங்களுக்கும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய சேவிங்ஸும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து 3 முக்கியமான சிம்பிள் டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்படி வெளியே எடுத்துடுறேன், ஏன்னா கிளார் அடிக்கவும் இல்லை, நம்மளால் வந்து தெளிவாக அதை பார்த்து படிக்க முடியாது. ஸோ நான் வந்து தங்கிலீஷில் தான் மாற்றி மாற்றி எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோட்டோ ஏதோ போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இப்போதைக்கு ரஃபாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட புக்கில் வந்து இதை நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடைக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குலதெய்வ கட்டு வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம மாற்றிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து குலதெய்வ கட்டுக்கு தேவையானது. ஸோ இது தான் நான் போய் வாங்க போகிறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும் நான். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு அதை நான் வந்து லைவாகவே வீடியோ போட்டு காட்டுறேன், என்னென்ன பொருள், ஸோ அதை எப்படி பண்ணி நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ முதல் விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மணி பாக்ஸில் நம்ம என்னென்ன பொருளெல்லாம் கம்பல்சரி போட்டு வச்சுருக்கணுங்கிறத பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இருங்க, நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கிளார் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே தங்கிலீஷில் எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழில் கூட அப்படி நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வரேன். ஸோ முதல் இந்த விஷயத்துக்கு வந்து நம்மளோட மணி பாக்ஸ் வந்து எப்பயுமே பிங்க் கலரில் வச்சுக்கலாம், க்ரீன் கலர், எல்லோ கலர், மேக்ஸிமம் வயலட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மித்த கலர்ஸில் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உட்டன் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பணத்தை ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி உடன் பாக்ஸில் வைப்போன்னு சொல்லிட்டு உடன் பாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ உடன் பாக்ஸ் இருக்கிறவங்க, அதாவது மர பாக்ஸ் இருக்கிறவங்க உள்ளே வந்து சேம் இதே மாதிரி ரெட் கலர் வெல்வெட் துணி விரித்து அதில் பணம் வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் நான் 1ன்னு போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு 4-5 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கல்கண்டு போட்டிருக்கேன், ஒரு 5 எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 21 ரூபா காயினாக தான் எடுக்கணும், நோட்டாக வச்சிடாதீங்க. 21 ரூபானா 2 10 ரூபா காயினோ இல்லை 5 ரூபா காயினோ அந்த மாதிரி மல்டிபிள்ஸில் நீங்கள் எடுத்து அதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு துணியில் கட்டியும் வைக்கலாம், இல்லை துணியில் கட்டாமல் அப்படியே கூட இந்த 4 பொருளையுமே என்ன பண்ணணும்னா நம்மளோட சேவிங்ஸ் பாக்ஸ், மணி பாக்ஸில் வைக்கணும். என்றைக்கு வைக்கணுங்கிறது தான் பெரிய மேட்ரு. ஓகேவா? வெட்னஸ்டே போட்டிருக்கேன், நாளைக்கு தான் வெட்னஸ்டே. ஸோ மறக்காமல் நாளைக்கு காலையில் 4 AM to 6 AM, காலையில் 4 to 6 மணிக்குள்ளே குளிச்சுட்டு தயவு செஞ்சு இந்த மெத்தடை நீங்கள் பண்ணுங்கள். குளிச்சுட்டு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது 4மே ரொம்ப ரொம்ப நமக்கு சீப்பாகவே கிடைக்கும், அதிக பணம் கிடையாது. கல்கண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் கல்கண்டு வரும் பார்த்திங்களா, அதுதான். நீங்கள் வந்து ரவுண்டு கல்கண்டோ இல்லை வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும்ல அந்த கல்கண்டும் வாங்காதீங்க. ஸோ இந்த ஸ்கொயராக இருக்கும்ல அந்த கல்கண்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை இந்த டைமுக்குள்ளே நாளைக்கு வெட்னஸ்டே பண்ணுங்கள். சப்போஸ் வெட்னஸ்டே என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வெட்னஸ்டே கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்த பண்ணிவிட்டு நம்ம வந்து மாதம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்க அந்த கல்கண்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் செடி வளர்ப்போம், இல்லை வீட்டுக்கு வெளியில் செடி இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே போட்டுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் காயினை மட்டும் நீங்கள் மாற்றாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. இப்படி பண்ணுறதுனால வந்து கிளென்சிங் நடக்கும். அதாவது நம்ம இருக்கிற அந்த பணம் வந்து சம்பளம் வாங்கணுன்னே எல்லாமே அக்கௌண்ட்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செலவு பண்ணாதீங்க. எப்படியும் கையில் கொஞ்சம் காசு எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த காசை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல அப்சர்வேஷனை கொடுக்கும். ஸோ இது மறக்காமல் இது ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, சகல வளத்தையும் நமக்கு தரக்கூடிய இந்த வெந்தயம் தான். ஸோ வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம அடுப்பில் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம சமையல் அறையில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் வெந்தயம் அப்படிங்கிறது முக்கியமாக
எல்லா ரூம்லேயும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து வீடை வந்து கிளென்ஸ் பண்ணணும், வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து கண்ணாடி பாத்திரத்தில் வந்து கல்லுப்பு போட்டு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தையும் நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக நம்ம ஹாலில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி நம்ம ஹாலுங்கிறது நடுவில் தான் இருக்கும், வீட்டுக்கு நடுவில். இல்லை நான் எல்லா ரூம்லேயும் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு கிண்ணத்துலையோ ஒரு கண்ணாடி கிண்ணத்துலையோ இந்த வெந்தயத்தை கொட்டி நீங்கள் அந்தந்த ஸ்லாப் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சு வைக்கிறது நல்லது. ஸோ இது வந்து ஹாலில் மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக எடுத்து மேலே வந்து ஸ்லாப்பில் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி எடுத்து மாற்றிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான். ஸோ இந்த வெந்தயத்தை நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா விதமான குட் வைப்ரேஷனு, எல்லா விதமான இன்கம் சோர்ஸும் வர்றதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது ரெண்டாவது. இப்போ மூணாவதாக லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நைட் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணி எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடச்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நைட் மந்த்ரா ட்ரை பண்ணது இந்த ஒரு விஷயந்தான். இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு. 5 இயர்ஸுக்கு முன்னாடி வாமனன் சேஷாஸ்திரி சாருடைய வீடியோஸை பார்த்து பர்சனலாக ட்ரை பண்ணி அதில் எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் எழுதியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவரோட டீட்டெயிலையும் போய் செக் பண்ணலாம். பட் இந்த குறிப்பிட்ட வீடியோ போட்டாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அவர். ஸோ இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான். இது நைட்டு வந்து நம்ம பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடி. இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு டெய்லி நம்ம எடுத்துக்கணும். ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டம்ளர் கிடையாது, கிளாஸ் டம்ளர் இருக்குல்ல, அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி வந்து ₹1 காயின் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது வந்து இந்த 3 திங்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டெய்லி நைட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. இது ஹாலில் வச்சு தான் பண்ணணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஒரு கை நிறைய கல்லுப்பு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி நிறச்சிக்கிட்டு அந்த டம்ளரில் நம்ம கையில் இருக்கிற அந்த கல்லுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடணும். இந்த மந்திரத்தை சொல்லணும்: ஏராளம் எண்ணிக்கை எண்ணுள்ளே வந்தேறும். ஸோ இது வந்து இந்த மந்த்ரா வந்து எதுக்குன்னா நமக்கு நிறைய செல்வங்கள் வந்து நம்ம கையில் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது யாருனாலும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நல்ல குட் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் கை ராசி எவ்வளோ பணம் கிடைச்சாலும் பணம் வந்து செலவாயிடும், எவ்வளோ நகை இருந்தாலும் அடகு போயிடும், இல்லை விற்றுருவேன், எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் வீணாயிடும்னு சொல்லுவோம்ல. ஸோ அது நம்ம கை ராசி, நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்மளை பியூர் பண்ணிக்கிட்டு இந்த மணி அட்ராக்ஷன் மெத்தடு தான் இது. ஓகேவா? ஸோ இந்த ஏராளம் எண்ணிக்கை எண்ணுள்ளே வந்தேறும் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் தமிழில் கூட எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இத்தனை எண்ணிக்கை சொல்லணும், இத்தனை டைம் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக அந்த கல்லுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் இருக்கிற அந்த ₹1 காயினை உள்ள கிளாஸ்குள்ளே போட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த தண்ணியை அப்படியே நீங்கள் கீழே ஊற்றிடலாம். சிங்க்லேயோ இல்லை வெளியிலையோ நீங்கள் அப்படியே சும்மா நீங்கள் ஊற்றிட்டு அந்த ₹1 காயினை மட்டும் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை பசங்களுக்கு ஏதாவது ₹1 ஏதாவது வாங்கி கொடுத்து சாக்லேட் சாப்பிடணும். டெய்லி அந்த ₹1 நீங்கள் என்ன பண்ணணும்னா செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தடும் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான விஷயந்தான். சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அடிக்கடி நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அடிக்கடி நான் வந்து குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு தங்க நகை எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு 2 கிராமுக்கோ 1.5 கிராமுக்கோ அப்படி இப்படி என்கிட்ட வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் நடக்கலை சொல்ல போகணுன்னா. ஸோ இதை பண்ணும்போது நம்பிக்கையோடு பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ணுங்க, சரிங்களா? ஸோ எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த குலதெய்வ கட்டு பொருளெல்லாம் நான் இன்றைக்கி வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் வாங்கிட்டு நாளைக்கு இது எப்படி பண்ணணும் என்னங்கிறத நான் ஒரு வீடியோவை எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே.